அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பளிந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக புதன்கிழமை UN ஒரு அறிக்கையை விடுத்திருந்தது. பாலியல் வன்முறவு தொடர்பாக இலங்கை தீவில் அனைத்துலக சட்டத்தை மீறுவதாக செய்திகள் ஒன்றை பார்த்திருந்தேன். இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையும் அது இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இணைந்து ஒரு நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையையும் கூட, இதுதான் அது தலையங்கம். இலங்கையில் மோதலுடன் தொடர்புடைய பாலியல் வன்முறைக்கான பொறுப்பு கூறல் என்ற தலைப்பில கிட்டத்தட்ட 40 பக்க அறிக்கை ஒன்றை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் இப்ப வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த குறிப்பு மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம், அதாவது OHCHR மற்றும் பிற ஐக்கிய நாடுகள் சபை UN அமைப்புகளும் கடந்த 10 வருடங்களாக நடத்திய விசாரணைகள் மற்றும் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. மோதல்களின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் பரவலானதும் திட்டமிடப்பட்டதமாக இருந்தமையினால் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதில் அரசின் தொடர்ச்சியான தோல்விகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அவர்களே வெளிப்படையாக சொல்கிறார்கள், இலங்கை அரசுகள் தோல்வியடைந்ததாக. பெருமளவில் அறியப்படாத விடயமாக தண்டனையில் இருந்து, அதாவது தண்டனை வழங்கப்படாமை, மற்றது உயிர் பிழைத்தவர்கள் நடைமுறை வாழ்வில் அனுபவிக்கும் துன்பங்கள், தொடர்ச்சியான துன்பங்கள், மன அழுத்தங்கள், மன ரீதியான வேதனை, களங்கம், அச்சம், திணிக்கப்பட்ட மௌனம், மறுதளிப்பு மற்றும் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமை ஆகியவற்றால் சமூகத்தில் ஏற்படும் தாக்கம் ஆகியவை குறித்து இக்குறிப்பு முன்வைக்க விரும்புகிறது என்று சொல்லியும், உயிர் பிழைத்தவர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்தாலோசனைகள் அடிப்படையாக கொண்டு அமைப்புசார் தோல்விகளை மனிதரின் துன்பத்துடன் தொடர்பு படுத்துவதுடன் பொறுப்பு கூறலுக்கான முயற்சிகளை முன்னேற்றுவதற்கான பரிந்துரைகளையும் அது முன்வைத்திருக்கின்றது. இதுதான் அது முன்னைய சாராம்சம். அதுக்கு பிறகு இப்ப நீங்கள் பார்க்கலாம், அதுல தமிழும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 40 பக்கம். அதுல தோல்வி என்று அவங்க சொல்றது ஐக்கிய நாடுகள் சபையின் தோல்வி, இலங்கை அரசாங்கத்தின் தோல்வி, அது மட்டுமில்ல தமிழர்களின் தமிழ் அமைப்புகளின் தோல்வி, தமிழ் அரசியல்வாதிகளின் தோல்வி, எல்லாற்ற ஒட்டுமொத்த தோல்வியையும் தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த அறிக்கையை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று உரிமை கூற தேவையில்லை யாராவது. ஏனென்று சொன்னால் உங்கள் தோல்விகளைத்தான் அதில் போட்டிருக்கிறார்கள். அவங்கள் 10 வருடமாக எடுத்தது அவர்கள் சில சமயங்களில் தங்கள் நலனுக்காக எடுத்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த அறிக்கை வந்த கையோட வாஷிங்டனை தளமாக கொண்ட அனைத்துலக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உடனடியாகவே அதன் தென்னாசிய பிராந்தியத்துக்கான பொறுப்பாளர் மீனாட்சி காங்குலி உடனடியாகவே இது தொடர்பாக காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த UN குறிப்பிடப்பட்ட பரிந்துரைகளை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும், அனைத்துலக சமூகம் அதற்கான ஏது நிலைகளை ஏற்படுத்த வேண்டும். இப்ப சர்வதேச சமூகத்துக்கு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், சர்வதேச சமூகம் சர்வதேச நீதியும் சட்ட ரீதியான பொறுப்பு கூறலையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியும், இந்த மோதல் அவர்கள் என்னத்தை குறுக்க பாலியல் வன்முறைகளை தொடர்பாக எதை அங்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போரில் போது இலங்கை அரசாங்கம், இலங்கை படையினர் மேற்கொண்டதைத்தான் அவர்கள் மையமாக சொல்லி இருக்கிறார்கள். இதுல சர்வதேச சமூகமானது ஒருங்கிணைந்து பயனுள்ளதான சர்வதேச நீதி முயற்சிகள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றது சர்வதேச சமூகத்துக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு பரிந்துரை. அதே போல அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பொறுப்பு கூறலுக்கான ஒரு அழுத்தமாக ஒரு குறிக்கப்பட்ட அமைப்புகள் அல்லது நபர்களுக்கான மீதான தடைகளை கொண்டு வர வேண்டும். இலங்கை அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து இதனை விசாரிப்பதற்கும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்குமான ஏது நிலைகளை ஏற்படுத்த வேண்டும்.
இலங்கை இராணுவம் இதில் தொடர்பட்ட இராணுவத்தினர் ஏனைய நாடுகளில் அதாவது அமைதிப்படையாகவோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் படையினராகவோ செய்வதை தடுக்க வேண்டும். இவ்வாறான படையினருடன் ஏனைய நாடுகள் பயிற்சிகள் மற்றும் வெவ்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என்றது மட்டுமல்லாது, மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தில 46(1), 51(1), 57(1) ஆகிய தீர்மானங்களை முன்னெடுக்கும் சிறப்பு திட்டங்களுக்கு இந்த அனைத்துலக சமூகம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த சமூக அமைப்புகளுக்கு ஒன்றை கூறியிருக்கிறார்கள். இந்த அதாவது இதில் உயிர் தப்பியவர்களுக்கான உதவிகளை மேற்கொள்வது, மற்றது அவர்களுக்கான சட்ட உதவிகள், ஆலோசனைகளை வழங்குவதற்கு தொடர்ச்சியாக அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று, மற்றது பாதுகாப்பு, அதாவது இலங்கை இராணுவம் தொடர்ச்சியாக இந்த மக்களை துன்புறுத்தி வருவதாகவும், இலங்கை இராணுவத்தின் பெருமளவான படையினர் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கும் இடங்களில் இருப்பதும் அவர்களுக்கு ஒரு ஆபத்தானது என்று சொல்லியும் அந்த படைநிலைகளை அகற்ற வேண்டும் என்பதை தொடர்பாகவும் அவர்கள் அனைத்துலக சமூகத்துக்கு ஒரு பரிந்துரைகளை வைத்திருக்கிறார்கள். அதே போல இலங்கை அரசுக்கும் அவர்கள் பரிந்துரைகளை வைத்திருக்கிறார்கள். இலங்கை அரசுக்குத்தான் நிறைய வச்சிருக்கிறார்கள். அதாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த போர்க்குற்ற, இதுவரையில் உங்களுக்கு தெரியும் இலங்கை எந்த ஒரு அரசும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மன்னிப்பு கேட்கவும் இல்லை. ஆனால் ஒப்புக்கொள்ள வேண்டும், பொறுப்பு கூற வேண்டும். அதே சமயம் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள். இப்ப புதிதாக அனுரகுமார திசாநாயக்க அரசு தலைவர் பேசும்போது கூறியிருந்தார், தாங்களும் இவ்வாறான ஒரு நிலைமையை அனுபவித்ததாகவும், காணாமல் போனவர்களின் துன்பம் எவ்வளவு என்று தனக்கு தெரியும் என்று கூறியிருந்தார் என்றும் அந்த அறிக்கையில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு வருடமாகியும் அதில் எந்த விதமான நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று. அப்ப இலங்கை அரசுக்கான பரிந்துரைகள்ல ஒப்புக்கொள்ள வேண்டும், பொறுப்பு கூறலுக்கான உறுதியை கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பில போட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு உயிர் பிழைத்தவர்களையும் சமூக அமைப்புகளுக்குமான ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக, அதற்கு பிறகு பாதுகாப்பு துறையில் சீர்திருத்தமும் வன்முறைக்கு வளைக்கும் சூழல்களை முடிவுக்கு கொண்டு வருவதும், அதாவது பாதுகாப்பு படையினரின் இதில் ஈடுபட்டவர்கள் மீதான தண்டனை, பிறகு அதற்கு பிறகு அதில் அவர்களை தொடர்ச்சியாக படையில் வைத்திருப்பது அல்லது அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதிலே தடை செய்வது. அடுத்ததாக இந்த படையினரை தமிழ் மக்கள் இந்த பகுதிகளிலிருந்து, அதாவது கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகிறார்கள், தமிழ் மக்கள் இந்த பகுதிகளில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். மற்ற சட்டமற்ற நிறுவனங்கள் கட்டமைப்புகளை, அதாவது அங்கிருக்கின்ற எந்த ஒரு ஆணைக்குழுக்களும் ஒரு வினைத்துறனுடன் செயற்படுவதாக இல்லை. எனவே அந்த ஆணைக்குழுக்களுக்கான சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மற்றது ஆக்கப்பூர்வமான நீதி, அங்கு இலங்கையில் நீதியை நிலைநாட்டுவது முடியாத காரியமாக இருப்பதாகவும் அது தொடர்பாகவும் பரிந்துரைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மற்றது உயிர் பிழைத்தவர்கள், சாட்சியங்கள் மற்றும் மனித உரிமை வாதிகளுக்கான பாதுகாப்பு, அவர்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுவது போன்றவை. அதாவது சர்வதேச பொறுப்பு கூறல் செயல்முறை, அதாவது சர்வதேசத்தின் பொறுப்பு கூறலை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு சுருக்கமாக இதை கூறியிருக்கின்றேன். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் போனால் இதை நீங்கள் டவுன்லோட் செய்யலாம், அதை படிக்கலாம், பார்க்கலாம். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றதை தமிழ் இனத்துக்காக செயற்பாடுகிறோம், போராடுகிறோம் என்று சொல்பவர்கள் இவ்வாறான இதுகளை படிக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன். இனி நீங்கள் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அவர்கள் என்ன விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள்? அவர்களை பொறுத்தவரையில் அதில் உங்களுக்கு தெரியும், தென்னாசிய பிராந்தியத்துக்கான பணிப்பாளர் மீனாட்சி ஹங்குலி அவர்கள் தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அவரும் அதாவது இலங்கையின் உள்நாட்டு போருடன் தொடர்புடைய பாலியல் வன்முறை பற்றிய ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை இலங்கை சர்வதேச சட்டத்தின் கீழ் நடந்த குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலுக்கான போராட்டத்தில் மற்றொரு படியாகும் என்று சொல்லியும், ஆனால்
இந்த அதாவது ஜனவரி 13 வெளியிடப்பட்ட இந்த ஐநாவின் அறிக்கை என்பது அதில் வேண்டுமென்றே பரவலான மற்றும் முறையான மீறல்களின் ஒரு பகுதி, அதாவது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட மீறலைத்தான் அதில் கொண்டு வந்திருக்கிறது. போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஆண் பெண் இருதரப்பினரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் தப்பி பிழைத்தவர்களுக்கான இதுவரையில் எந்த நீதியும் வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் அவர்களும் இந்த அனைத்துலக சமூகத்திடம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்காவின் தற்போதைய அரசாங்கம் 2024 பதவிக்கு வந்த போது நீதியை வழங்குவதாக உறுதியளித்தது. ஆனால் எந்த வெளிப்படையான முன்னேற்றத்தையும் அவர்கள் அடையவில்லை. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் உயிர் பிழைத்தவர்கள் நீண்ட காலமாக பாதிப்பை அனுபவித்து வருகின்றனர். பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான மாநாடு மற்றும் ஐநா பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு நிகழ்ச்சி நிரல் உள்ளிட்ட சர்வதேச பெண்கள் உரிமை தர நிலைகளின் கீழ் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறையை இலங்கை நிவர்த்தி செய்ய தவறி விட்டது மட்டுமல்லாது பொறுப்பு கூறலிலும் இருந்து தவறி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலும் கூடுதலாக அவர்களும் பரிந்துரைகளை இந்த அனைத்துலக சமூகம் தடைகளை கொண்டு வர வேண்டும் குறிப்பிட்டவர்கள் மீது. இந்த நடவடிக்கை செய்யப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறுதான் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி அரசர்களே. ஐக்கிய நாடுகள் அறிக்கை தொடர்பாக, பாலியல் வல்லுறவு தொடர்பாக, சர்வதேச சட்டம் தொடர்பான விடயங்களை, இலங்கை தீவில் மீறப்பட்டிருக்கின்ற விடயங்களை வந்தமைக்காக, அது மட்டுமில்லாமல் மனித உரிமைகள் கண்காணிப்பவனுடைய அறிக்கை தொடர்பான விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.